பிரகாஷனே, நடைப்பயணத்திற்கு தடை கேட்டு புகார் மனு கொடுக்குறாங்க. நடைப்பயணத்திற்கு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தடை கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. சரியா? அடிஷ்னலாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. என்னோட வீட்டில் ஒட்டு கேட்பு கருவியை வைத்ததே இவர்தான் அப்படின்ட்டு புதுசாக ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது எந்த ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்டோடு கொண்டு போய் அந்த பொருளையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க காவல்துறைக்கிட்ட. சரியா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் திடீர்னு அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்குது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு, இந்த புகார்கள் எல்லாம் இங்கே ஸ்டேட்டுக்குள்ளே நடக்குது. பட் சென்ட்ரல்லேருந்து வர்றத ஒரு ஓலையில் பார்த்தோம் அப்படின்னா தலைமையகத்தினுடைய முகவரி மாறி இருக்கிறது. இது எப்படி நடந்திருக்கணும்? இது இது கவனிக்கத்தக்க ஒன்றா? இது ஆமாம், நிச்சயமாக கவனிக்கத்தக்க ஒன்று. நாட்டு முத்து நாய்க்கன் தெரு நாங்கள்லாம் போய் நான் படுத்து கிடந்த இடம் அது. சின்ன வயசில் பாமகவோட தலைமையகம் நாங்கள்லாம் முத்துக்குமார்னு ஒருத்தர் தலைமையில் செயலாளராக இருந்தார். நாங்கள்லாம் போய் படுத்து கிடந்த இடம். அப்போ அதை மாற்றி ஏகே மூர்த்திக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று அவங்க வாங்கினதாக சொல்லுவாங்க. மேரியட் ஆப்போசிட்டில் மேரியட் ஹோட்டல், மேரியட் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல். அது முன்னாடி ஒரு சாதாரண ஹோட்டலாக இருந்தது. அங்கே தான் ராமதாஸ், அன்புமணி எல்லாருமே தங்குவாங்க. பாமக கூட்டங்கள் எல்லாமே நடக்கும். அந்த ஹோட்டல் இப்போது அன்புமணி ராமதாஸுக்கும் சொந்தமானதாக போச்சு. சார், இவங்க கட்சியில் சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர ப்ராப்பர்ட்டி வைஸ் இவங்களோட ப்ராப்பர்ட்டினா தைலாபுரம் ப்ராப்பர்ட்டியில் அன்புமணிக்கு ஷேர் இருக்கா இல்லையா? தைலாபுரம் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, அதில் அன்புமணிக்கு ஷேர் இருக்கா இல்லையா? இப்போது பொதுக்குழுவில் ஒருத்தர் சொல்கிறார், இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான், எல்லோரும் 10 ரூபாவாக போட்டு டாக்டர் ராமதாஸுக்கு கொடுங்க அப்படின்னு. ஏதோ கொஞ்சம் வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். உடனே கியூஆர் கோடு வச்சு ஆளுக்கு 5 ரூபா கொடுங்கிறாரு, இவர் 10 ரூபா கொடுங்கிறாரு. எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. அப்போது சொல்கிற உடனே ராமதாஸ் இடைமறித்து சொல்கிறாரு, ஏதோ கொஞ்சம் இருக்குதுன்னு நினச்சிக்க போகிறாங்கயா, மொத்தமாக அள்ளிட்டு போயிட்டான் அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறாரு. ஸோ இதில் நடுவில் பூந்து அவர் உண்மையை பேசுகிறாரு. அகாஸ்மாத்தா உண்மை வெளியில் வருது. எல்லோரும் கிராமத்து மனுஷங்க தானே. அன்புமணி சிட்டி இன்டர்நேஷ்னல் சிட்டிசன். ஆனால் இது அந்த மேடையில் அவங்க அந்த கூட்ட நிர்வாகிகள் கிட்ட இதை ரொம்ப நகைச்சுவையாக பேசுகிறாங்கன்ட்டு எடுத்துக்க கூடாதா? எடுத்துக்க கூடாது. ஒருத்தர் ஐயாவுக்கு 10 ரூபா கொடுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது இல்லை, அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, ஐயா ஏதோ கொஞ்சம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஏன்னா இந்த மாநாடுலாம் நடத்தியிருக்காருல. ஆமாம், பூம்புகாரில் மகளிர் மாநாடுலாம் நடத்தியிருக்காருல. அது எதுவும் ஆளுங்கட்சி ஆதரவில் நடந்ததுன்னு நினச்சிடக்கூடாதுல்ல. ஐயா கிட்ட கொஞ்சம் நெஞ்சம் வச்சுக்கிட்டு அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டுக்கே நன்றி சொல்லும்போது சொல்கிறாரு, சுற்றுலாத்துறை ஊழியர்கள் மிகவும் அதிகமாக வேலை செய்து இந்த மாநாட்டு அரங்கை சிறப்பாக வடிவமைத்தனன்றாரு. சுற்றுலாத்துறை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதை பாராட்டுறாரு. அந்த இடத்த கொடுத்துருக்காங்க அர்த்தம். அப்படிதான் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான இடம். சரி, அதனால சொல்லி அது சொல்றாரு. இல்லை, அதனால சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. மாமல்லபுரத்துக்கு கூட போலீஸ்க்கெல்லாம் நன்றி சொன்னாங்க. அதுக்கு போலீஸ் எல்லாம் வேலை செஞ்சதுன்னு அர்த்தமா என்ன? வேற இடம். சரி, ரைட், ஓகே. அது பப்ளிக். ஸோ அந்த மாதிரி, அதாவது அரசு உண்மையிலேயே கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமலாம் இவ்வளோ பெருசாலாம் பண்ணியிருக்க முடியாது. ஒரு 4000 வரும்னு எதிர்பார்த்தாங்க. டோட்டலாக ஒரு 10,000 பேர் வந்தாங்க. அதில் பெண்கள் ஒரு 6000 பேர். ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பியூட் நான் இப்போவும் சொல்கிறேன், ஆழமாக சொல்கிறேன், இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பியூட் நிதி தொடர்பான டிஸ்பியூட் தான், பணம் தான். அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய சொத்து பிரிப்பு தகராறு தான். துரதிர்ஷ்டவசமாக அது வன்னிய மக்களுடைய கட்சி, வன்னிய மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி, வன்னிய மக்கள் ஓட்டு போடக்கூடிய கட்சி, இடஒதுக்கீட்டின் உணர்வாக உருவான கட்சி அப்படின்றதுனால அப்பா மகனுக்கும் இந்த சாதாரணமான நம்ம குடும்பத்தில் நடக்கிற சொத்து பிரச்சனை இங்கே கட்சி பிரச்சனையாக இருக்குது.
என்னமோ ஒன்று இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரியோ அல்லது பிரிந்திருப்பது போலவோ ஏதோ ஒன்றின் மூலமாக தொடர் பேசுபொருளாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அரசியல் களத்தில் தொடர் பேசுபொருளாக இருப்பது அப்படிங்கிறது நல்லதா அந்த பார்ட்டிக்கு? இல்லை, ஆக்சுவலாக ராமதாஸ் வந்து ஒரு லீடிங் அ குட் ஃபைட்டுன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு 3 தேர்தலாக பாஜகவுடைய தொங்கு சதி ஆயிடுச்சு பாமக. ஓகே, பாஜக கூட்டணியில் வந்து பாமக இருக்கும். அவர் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் ஊழல் கேஸில் மாட்டிக்கிட்டார், இந்தூர் மெடிக்கல் காலேஜில். அதில் வந்து ட்ரையல் வந்துடும், டே டு டே ட்ரையல் வந்துடும். அதனால் வந்து அன்புமணி வந்து அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, அமித்ஷா மிரட்டுறாரு, மோடி மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி பாஜகவுடைய தொங்கு சதையாக போயிடுச்சு. பாமக முன்னாடி அப்படி இல்லை. ஓகே, 2 சைட்லேயுமே பொதுக்குழு தீர்மானத்துலேயுமே முன்னாடி நடந்த பொதுக்குழுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவையும் திட்டுவாங்க, மத்திய அரசையும் திட்டுவாங்க. புரியுது. 2 சைட்லேயும் திட்டுவாங்க. அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து முழுக்க திமுகவை திட்டுற சைடில் தான் இவர் வராரு. ஸோ இதை நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னா இது வந்து மோசமான விளைவுகளை கொண்டு போகின்றன. இதில் பிரச்சனை என்னன்னா, அதிமுக கூட்டணிக்கு இருந்த மிக மிக வலுவான ஒரு கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அது வலுவிழந்து போகும்போது அது இன்டர்ன் வந்து திமுக கூட்டணிக்கு வலு சேர்க்குது. இன்னொன்று, நியூட்ரல் வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, வன்னியர்கள்லேயே இந்த பாமக இந்த சாதி இந்த விஷயத்துக்குள்ளே போகாத ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ராமதாஸ் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க. திமுக காரங்களுக்கு ராமதாஸ் மேலே பெரிய மரியாதை உண்டு, ஏன்னா இடஒதுக்கீடுக்காக அந்த போகிறார். அவங்க எல்லாமே லாஸ்ட். ஓகே ஓகே. இப்போ பாமக வந்து செதஞ்சிருச்சு, அதிமுக கூட்டணி செதஞ்சிருச்சு, எல்லாமே செதஞ்சிருச்சு. ஆனால் இந்த சிதையில் ராமதாஸ் பண்ணாமல் இருந்தார்னா பாமக வந்து ஒரு காலகட்டத்தில் சரத்குமார் மாதிரி அன்புமணி எடுத்துன்னு போயிட்டு பிஜேபியில் சேர்த்துருப்பார். ஓகே, அதாவது அன்புமணி எல்லாத்துலேயும் தலையிடுறாரு, என்ன பண்ணுறாரு என்எல்சி போராட்டத்தில் நம்ம பார்த்தோம். ரைட்டுங்களா, அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. கட்சி வந்து ஹைஜாக்டு பை காங்கிரஸ். விஷ்ணு பிரசாத்தும் கிருஷ்ணசாமியும் கட்சியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதில் தான் இஷ்யூவே பெருசாக. சௌமியா அன்புமணியோடைய ரோலும் காங்கிரஸ் கட்சியாக பாமகவை மாற்றி கொண்டு போகக்கூடிய விஷயமும் தான் சார் பிரச்சனைக்கான அடிப்படை காரணம்.